ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 118 அணிகலன்களை பெறுதல். அனுசூயையால் மேற்கண்டவாறு உபதேசிக்கப்பட்ட வைதேகி அவர் கூறியதை உன்னிப்பாக கேட்டு அவற்றை கொண்டாடி மெதுவாக பதில் சொல்லத் தொடங்கினாள். மிகச்சிறந்த குணங்களை கொண்ட தாங்கள் எனக்கு செய்த உபதேசங்கள் தங்கள் உயர்நிலைக்கு ஏற்றதேயானதால் இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமில்லை. பெண்டிற்கு கணவனை கண்கண்ட தெய்வம் என்பது எனக்கு தெரியும். தாயே, எனது கணவரான இவர் நடத்தை தவறியவராக இருப்பாரே ஆனாலும் கூட மனதில் எந்தவித சஞ்சலமுமின்றி நான் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பேன். ஆனால் இவரோ எல்லோராலும் புகழத்தக்க குணங்கள் உடையவர், கருணை மிக்கவர், புலன்களை வென்றவர், நிலையான அன்பு வைத்திருப்பவர், தர்மாத்மா, ஒரு தாயை போலும் தந்தையை போலும் மனப்பூர்வமான நேசம் உள்ளவர். இப்படிப்பட்ட உத்தம புருஷருக்கு நான் பணிவிடை செய்வதிலும் அவரை அனுசரித்து போவதிலும் ஆச்சரியம் என்ன? பேராற்றலுடைய ராமன் தன்னை பெற்ற தாயாரான கௌசல்யா தேவியாரிடம் எவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றாரோ அவ்வளவு பாசம் அரசரின் மற்ற பத்னிகளிடம் வைத்திருக்கிறார். மன்னர் எந்த பெண்ணையாவது ஒரு தடவை பிரேமையுடன் பார்த்திருந்தாலும் மன்னரிடம் மரியாதை வைத்துள்ள தர்மத்தை அறிந்துள்ள வீரராமன் பொறாமை இல்லாமல் தன் தாயாரிடம் நடந்து கொள்வதைப் போலவே அந்த பெண்ணிடமும் நடந்து கொள்கிறார். மிகவும் அச்சத்தை விளைவிக்க கூடியதும் மனித சஞ்சாரம் இல்லாததுமான காட்டிற்கு நான் புறப்பட்ட போது என் மாமியார் கூறிய மேலான மொழிகளை என் இதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை விவாகம் செய்து கொடுத்த காலத்தில் அக்னியின் முன்பாக என் தாயார் செய்த நல்லுரைகளும் என் மனதில் நிற்கின்றன. தர்மத்தை அனுஷ்டிப்பவரே கணவருக்கு பணிவிடை செய்வதை தவிர வேறு எந்த தவமும் பெண்களுக்கு விதிக்கப்படவில்லை என்பது முதலான பெண் தர்மங்கள் அனைத்தும் எனக்கு தங்களால் நினைவூட்டப்பட்டன. சாவித்ரி கணவர் சத்யவானுக்கு சேவை செய்ததாலேயே சொர்க்கலோகத்தில் மதிப்புடன் விளங்குகிறாள். அதே போன்று அனுஷ்டானமுடைய தாங்கள் கணவருக்கு பணிவிடை செய்வதன் காரணமாகவே சொர்க்கத்தை அடையப் போகிறீர்கள். எல்லா பெண்டிரை காட்டிலும் சிறந்தவளான ஆகாயத்தில் விளங்கும் ரோஹிணி தேவி சந்திரனை விட்டு ஒரு முகூர்த்த காலம் கூட பிரிந்ததில்லை. இவ்விதம் கணவருக்கு பணிவிடை செய்வதில் உறுதியாக இருக்கும் உத்தம பெண்டிர் தங்கள் புண்ணிய கர்மத்தின் பயனாக தேவலோகத்தில் பெருமையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். சீதையின் சொற்களை கேட்டு மனமகிழ்ந்த அனுசூயை அவளை உச்சி முகர்ந்து மைதிலியை மேலும் சந்தோஷப்படுத்தும் விதமாக கூறினார். சீதே, பல வகையான நியமங்களாலும் கடுமையான தவத்தாலும் என்னிடம் எத்தனையோ சக்திகள் பெறப்பட்டுள்ளன. அழகாக சிரிப்பவளே, அந்த தெய்வீக ஆற்றலை பெற்றிருப்பதால் உனக்கு வேண்டியதை கேள். மைதிலி, உன் பேச்சு உயர்தரமாகவும் தர்க்கத்திற்கு ஒத்ததாகவும் இருப்பதால் நான் மிகவும் பிரீதி அடைந்துள்ளேன். உனக்கு பிரியமானது எதுவோ அதை கேள், நான் செய்வேன். அவருடைய அந்த பேச்சை கேட்டு ஆச்சரியமடைந்த சீதை மெல்ல புன்னகை செய்து தவ மகிமையுடைய அனுசூயை பார்த்து தங்கள் அன்பான பேச்சினாலேயே என் விருப்பங்கள் நிறைவேறிவிட்டன என்று கூறினாள். சீதை இவ்வாறு கூறியதும் தர்மம் அறிந்தவரான அனுசூயைக்கு அவள் மேல் இன்னும் அதிக மதிப்பு உண்டாயிற்று. சீதை, பேராசைப்படாத உன்னை கண்டு என் மகிழ்ச்சி மேலும் அதிகமாகிறது. இந்த ஆனந்தத்தை நான் நிச்சயம் பலனுள்ளனாக செய்வேன். வைதேகி, திவ்யமான இந்த மாலை, வஸ்திரம், மணிகலன்கள், வாசனை திரவியம், விலை மதிக்க முடியாத உடற்பூச்சு முதலியவைகளை உனக்கு கொடுக்கிறேன். இவை உன் உடல் எழிலை அதிகப்படுத்தி காட்டும். இவைகள் உனக்கு ஏற்றவை. எப்போதும் கசங்காமலும் மாசு அடையாமலும் இருக்கும். ஜனகன் புதல்வியே, அழிவில்லாத மகாவிஷ்ணுவை அவர் மார்பில் விளங்கும் ஸ்ரீதேவி விளக்கமுறச் செய்வதை போல திவ்யமான இந்த வாசனை திரவியங்களை நீ உடலில் பூசிக்கொண்டு உன் கணவரை அழகுறச் செய்வாய். எல்லையில்லாத அன்பினால் கொடுக்கப்பட்ட ஆடை, நறுமணப்பூச்சு, அணிகலன்கள், மாலைகள் ஆகியவைகளை மைதிலி பெற்றுக்கொண்டாள். பேரன்பினால் கொடுக்கப்பட்ட அவைகளை பெற்றுக்கொண்ட புகழ்மிக்க சீதை இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு தவச்செல்வியான அனுசூயின் அருகில் அமர்ந்து கொண்டாள். பிறகு சீதை வந்து அருகில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை கண்ட விரதங்கள் உறுதியுடன் கடைபிடிக்கும் அனுசூயை சில சல்லாபமான விஷயங்களை கேட்க விரும்பியவளாக பேச ஆரம்பித்தார். சீதே, புகழ்பெற்ற இந்த ராமனால் சுயம்வரத்தின் வழி நீ அடையப்பட்டாய் என்ற ஒரு கதை என் செவிகளுக்கு எட்டியது. மைதிலி, நான் அந்த நிகழ்ச்சியை விஸ்தாரமாக கேட்க விரும்புகிறேன். எனவே எது எப்படி நடந்ததோ அதை அப்படியே முழுசாக கூறுவாய். இவ்வாறு கூறப்பட்ட சீதை தர்மானுஷ்டம் உள்ள அவரை பார்த்து கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தாள். ஜனகர் என்ற பெயர் பெற்ற மிதிலையின் அரசர் வீரர், தர்மம் அறிந்தவர், க்ஷத்திரிய தர்மத்தில் மிகவும் ஈடுபாடுடையவர். அவர் தன் தேசத்தை முறைப்படி ஆண்டு வந்தார். ஒரு சமயம் அவர் யாக பூமியை தன் கலப்பையால் உழுது கொண்டிருந்த போது நான் பூமியை பிளந்து கொண்டு வெடிப்பட்டேன். அதனால் அந்த மன்னரின் மகளானேன். அவர் அவ்விடத்தில் இருந்த செடி கொடிகளை பிடுங்கி எறிவதில் முனைந்திருந்த போது என்னை பார்த்தார். உடல் முழுவதும் புழுதி படிந்திருந்த என்னை பார்த்து ஜனகர் ஆச்சரியம் அடைந்தார். அவருக்கு குழந்தைகள் இல்லை. எனவே பாசத்துடன் என்னை தன் மடியில் வைத்துக் கொண்டு
இவள் என்னுடைய மகள் என்று என் மீது அன்பை பொழிந்தார். அப்போது ஆகாயத்தில் அசரீரி எழுந்து, மன்னனே, மானுடம் சாராத இவள் நீர் கூறியபடியே உமது தர்ம புத்திரிதான். தர்மாத்மாவும் தந்தையும் மிதிலை மன்னருமான அவர் மிகவும் மனமகிழ்ச்சி அடைந்தார். அரசர் என்னை அடைந்ததும் எல்லையில்லாத செல்வ செழிப்பை பெற்றுவிட்டதைப் போல மகிழ்ந்தார். புண்ணிய செயல்களை செய்பவரும் தனக்கு மிகவும் பிரியமானவருமான மூத்த அரசியிடம் என்னை ஒப்படைத்தார். அவர் என்னை பெற்ற தாயைப் போல பேரன்புடன் சீராட்டி வளர்த்தார். தன் செல்வம் முழுவதையும் இழந்து ஏழையாகி விட்டவள் துயரப்படுவதைப் போல எனக்கு விவாக வயது வந்துவிட்டதை அறிந்த என் தந்தை மனம் தளர்ந்து கவலை கொண்டார். உலகத்தில் தேவேந்திரனுக்கு நிகராக இருந்தாலும் பெண்ணை பெற்ற எந்த ஒரு தகப்பனாரும் தனக்கிணையான அல்லது கீழான மக்களிடமிருந்து வரும் நிகழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள். நடுக்கடலில் தத்தளிக்கும் ஒருவன் படகில்லாமல் கரையை அடைய முடியாதது போல அந்த இகழ்ச்சியை எதிர்கொள்ளும் காலம் தனக்கு நெருங்கிவிட்டதை பார்த்து மன்னர் சோகக்கடலில் மூழ்கினார். புவியாளும் அரசர் ஒரு தாயின் வயிற்றில் தோன்றாததால் எனக்கு இணையான குணமும் அழகும் பொருந்திய கணவரை கண்டுபிடிக்க முயன்றும் எவ்வித முடிவிற்கும் வர முடியாதவராக இருந்தார். புத்திமானான அவருக்கு எப்போதும் என் விவாகத்தை பற்றிய சிந்தனை இருந்ததால் என் மகளுக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்யலாம் என்ற கருத்து உண்டாயிற்று. முன்பொரு சமயம் பெருவேள்வி நடந்த போது மகாத்மாவான வருணனால் அவருக்கு அருள் புரியும் நோக்கத்துடன் அம்புகள் குறையாத 2 அம்புரா துணிகளும் மிகச்சிறந்த வில்லும் கொடுக்கப்பட்டன. அதன் தெய்வீக தன்மையாலும் கனத்தாலும் மிகவும் முயற்சி செய்தால் கூட மனிதர்களால் அசைக்க முடியாததாக இருந்தது. அரசகுமாரர்கள் அந்த வில்லை எடுத்து வளைக்கும் ஆற்றலை கனவில் கூட பெற முடியாதவர்களாக இருந்தார்கள். அவ்வளவு மகிமை பொருந்திய வில் தன்னிடம் இருப்பதை நினைவு கூர்ந்து மன்னர்களை அழைப்பித்து அவர்கள் சபையில் சத்தியவாதியான என் தகப்பனார் பிரகடனம் செய்தார். எவனொருவன் இந்த வில்லை எடுத்து நாணேற்றுகிறானோ அவனுக்கு என் புத்திரி மனைவியாவாள். இதில் சந்தேகமில்லை. மலை போல அசைக்க முடியாததான் அந்த தெய்வீக வில்லை பார்த்ததும் அதை கையால் தூக்கக்கூட சக்தியற்றவர்களான மன்னர்கள் அதை வணங்கிவிட்டு திரும்பி சென்றார்கள். வெகு நாட்களுக்கு பிறகு மகா பராக்கிரமசாலியான சத்தியம் தவறாத இந்த ராகவன் வேள்வியை பார்ப்பதற்காக விஸ்வாமித்திரருடன் சகோதரன் லக்ஷ்மணனோடும் வந்தார். தர்மாத்மாவான விஸ்வாமித்திரர் என் தந்தையால் நன்கு உபசரிக்கப்பட்டார். அப்போது அவர் என் தந்தையை பார்த்து, இவர்கள் இருவரும் தசரதருடைய குமாரர்கள், ராமன் லக்ஷ்மணன் என்ற சகோதரர்கள், வில்லை பார்ப்பதில் விருப்பம் கொண்ட உள்ளவர்கள் என்று கூறினார். தெய்வீகமான அந்த வில்லை அரசகுமாரரான ராமனுக்கு காட்டுவாயாக என்று அந்த முனிவரால் சொல்லப்பட்டதும் அந்த வில்லை கொண்டு வரச் செய்தார் ஜனகர். மகாவீரம் பொருந்திய பேராற்றல் மிக்க இவர் இமைகொட்டும் நேரத்தில் அதை வளைத்து நான்கயிற்றை எடுத்து உடனே நாணேற்றி டங்காரம் செய்தார். அழுத்தமாக வில்லை வளைத்து நாணேற்றும் போது அது நடுவில் முறிந்து 2 துண்டுகளாயிற்று. கீழே விழுந்த போது ஏற்பட்ட பயங்கரமான சப்தம் இடியோசை போல் கேட்டது. சொன்ன சொல் தவறாத என் தந்தை உத்தமமான தீர்த்த பாத்திரத்தை கையில் எடுத்து அப்போதே ராமனுக்கு என்னை தாரை வார்த்து கொடுப்பதாக நிச்சயித்தார். உடனே என் தந்தை என்னை கொடுக்க வந்தபோது அயோத்தியாதிபதியான தன்னுடைய தந்தையாரின் சம்மதத்தை பெறாமல் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் அவர். பின்னர் வயோதிகமடைந்த மன்னரான என் மாமனாரை வரவழைத்து ஆத்ம ஞானம் பெற்றவரான ராமருக்கு என்னை விவாகம் செய்து கொடுத்தார். என் இளைய சகோதரியும் அழகிய தோற்றமுள்ளவளும் பண்பு நிறைந்தவளுமான ஊர்மிளையை லக்ஷ்மணனுக்கு பத்னியாக என் தந்தை தானே கொடுத்தார். இவ்வாறாக அப்போது அந்த சுயம்பரத்தில் நான் ஸ்ரீராமனுக்கு கொடுக்கப்பட்டேன். ஆற்றல் மிக்கவர்களின் முதன்மையானவரான அவரிடம் அறநெறிப்படி நான் சஞ்சலம் இல்லாத அன்புடையவளாக இருக்கிறேன். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 118வது சர்க்கம் முற்றிற்று.